வர வர இந்த நாடு வந்து இது நாடானே டவுட்டா இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் முன்னோக்கி போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு மாற்றமும் இல்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஷ்வந்த்ன்னு ஒரு கேவலமான ஒருத்தவன் ஒரு 2017 ஒரு 6 வயசு குழந்தைய கடத்தி ரேப் பண்ணி அந்த குழந்தைய எரிச்சிருக்கான். ஸோ அங்க போய் பார்க்கும்போதே அந்த குழந்தையோட இன்னர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல வந்து போதிய ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணி அவன் என்ன பண்றான், அவங்க அம்மாவை போயிட்டு அடிச்சு சாவடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு மும்பைல போயிட்டு தலைமறைவாயிடுறாங்க. ஸோ மும்பைல போயிட்டு தலைமறை ஆனாலுமே போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 2 கேஸ் ஆகுது. அந்த ரேப் பண்ண கேஸ் ஒண்ணு, அவங்க அம்மாவை அடிச்சு கொண்ட கேஸ் ஒண்ணு. ஸோ 2மே வந்து இருக்கறனால அவனை ஜெயில போடுறாங்க, தூக்கு தண்டனை இது பண்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா வந்து என் பையன் தான் கொண்டா அப்படின்னு ஏதோ வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கா, இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இப்போ 2025 வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, போதிய ஆதாரம் இல்ல அப்படின்றதுனால இவங்களை அதான் வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல தீர்ப்பு இல்ல. ஸோ நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடக்குது. தெரிஞ்சது இந்த சோசியல் மீடியால வர்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. உண்மையிலே ஒரு கடுமையான தண்டனை வரணும்னு நினைக்கிறோம். நிறைய வீடியோல நான் நிறைய பேசியிருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் தான் வருது. நிறைய பேசணும்னு தான் தோணுது. இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களா அவங்கள, இதே விஷயம் உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு நடந்திருந்தா இதே தீர்ப்பை தான் கொடுத்துருப்பீங்களா? இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. நீங்களுமே ஆன்சர் பாக்குறவங்க நீங்களுமே இதுல ஆன்சர் பண்ணுங்க. இந்த தீர்ப்பு தான் கொடுத்துருப்பாங்களா அவங்க வீட்டுல நடந்திருந்தா? எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. நல்லா விசாரிச்சு அவனை தூக்கு தண்டனை போற அளவுக்கு இது பண்ணிருப்பாங்க. ஏன் உங்களுக்கு சாதாரண மக்கள் தான் இவ்வளவு அலட்சியமா இருக்கு? எங்கேயோ நடக்குது, நம்ம வீட்டுல நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுல எல்லாம் நடக்காது. ஏன்னா நீங்க வந்து குழந்தைங்களை சேஃப்டியா தான் பாத்துப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா சாதாரண மக்கள் கிட்ட அதெல்லாம் இல்ல. பொண்ணுங்களுக்கு இன்னுமே சேஃப்டி வரலன்னு தான் வராது. அது என்னைக்குமே வராது. நம்ம மாதிரி பேசிட்டு தான் இருக்க முடியுமே தவிர, அது ஒரு விஷயம் வரணும்னா பெரிய ஆளுங்க ஹை லெவல்ல இருக்காங்களா அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா மேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அவன் வெளியே வந்து இன்னும் எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணுவானோ தெரியல. உண்மையிலே இந்த நாட்டுல போனதுக்கு அசிங்கமா இருக்கு. நிறைய பேட் கமெண்ட் வந்திருக்கு. ஒரு பொண்ணை எவ்வளவு கேவலமா பேசக்கூடாது, அவ்வளவு கேவலமா பேசிய அளவுக்கு வந்திருக்கு. நானும் நிறைய பேருக்கு ரிப்ளை கமெண்ட் கொடுக்குவேன். தோணுது என்னன்னா, இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்றவங்க தான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கேடுகட்ட விஷயத்துல இன்வால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு கேவலமா பேசுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து எவ்வளவு கேவலமான பிறவியா இருந்திருப்பாங்க. அவங்க அந்த தப்பு பண்றதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நான் யோசிச்சேன். ஏன்னா நான் என்னோட யோசனை யாருக்குமே புரிய மாட்டுது. கமெண்ட் தானே, அது இக்னோர் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் எனக்கு தோன்றது இதுதான். உங்களோட கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம்.